பெரிய தலைவலி முடிஞ்சது. போய் நம்ம வேலையை பார்ப்போம். உங்க பேசின இன்னொரு வீடியோ எனக்கு நான் ரொம்ப நாளா அதை பத்தி பேசணும்னு இருந்தேன். அவங்க லா ஸ்டூடெண்டா இருக்கும் போது பேசியிருப்பாங்க. என்னன்னா நீங்களே பாருங்க, அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நீங்க அப்ப வந்து என்ன டிசிஷன்? அவங்கள தான் சேவ் பண்ண பார்க்கணும். லைக் அவங்கள தான் சேவ் பண்ண பார்க்கணும். அவங்க தப்பு பண்ணிருக்காங்கல்ல. அந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் எங்களை நம்பி வரவங்கள தான் நாங்க காப்பாத்தணுமே தவிர அவர் தப்பு பண்ணவரா. நீங்க சொல்றது எனக்கு வேற மாதிரி தோணுது. உங்க கிளையண்ட்டை நீங்க காப்பாத்தணும் அப்படின்னா அவங்க தப்பு பண்ணி உங்கள்ட்ட எவ்வளவு வேணா பணம் கொடுத்தாலும் அப்ப யார் என்ன வேணா தப்பு பண்ணிக்கலாம். அவங்க எங்களை நம்பி வராங்க. உங்களை நம்பி வராங்க. சரி, ஓகே. அவங்களுக்கு தான் நியாயமா இருக்கணுமே தவிர அவங்க பண்ண விஷயத்தை நாங்க ஆராயும். எனக்கு இது ஒரு விஷயம் புரியவே இல்லை. கிளையண்ட் வந்து சப்போஸ் ஒரு தப்பு பண்ணியிருக்காருன்னா உங்களுக்கு 100% தெரியும் அவர் வந்து பண்ணது பெரிய ஒரு தப்புன்னு. அது தெரிஞ்சு இருந்துமே அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? என்னோட ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி இதுதான். சிம்பிளா இந்த கேஸ் என்னால எடுக்க முடியாது, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் இது என் கிளைண்ட் என்ன நம்பி வந்துட்டாரு. ஸோ அவர் என்ன குற்றங்கள் பண்ணியிருந்தாலுமே அவர் பக்கம் நான் நின்று வாதாடி அதுல இருந்து நான் ஜெயிச்சு கொடுப்பேன்னு சொல்றது அது உண்மையிலேயே சரியா? இவங்களோட இந்த ஸ்பீச்ல இருந்து பாலிடிக்ஸ்க்கு என்ட்ரி ஆகும் போதையும் சரி, இவங்க டிவிக்கேல இருக்கும் போதும் சரி, ஆப்வியஸ்லி தெரியும் ப்ராப்ளம் தான் ஆக போகுதுன்னு. அதே மாதிரி தான் ரொம்ப தூக்கி வச்சு கொண்டாடினானுங்க. அப்போ நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் 100% ப்ராப்ளம் நடக்குன்னு. ஏற்ற மாதிரி ப்ராப்ளமும் வெடிச்சிருச்சு. பொலிட்டிக்கல் பார்ட்டி விட்டு வெளியே வந்து இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில போய் ஜாயின் பண்ணாங்க. இப்போ என்ன போய்கிட்டு இருக்குன்னா, நிறைய பேர் வந்து எடுத்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த டைம்ல இதை யூஸ் பண்ணது டெரிபிளி ராங்ன்ட்டு. இன்னொருத்தர் வந்து ரொம்ப வன்மமாவே ஓப்பனா பேசியிருக்காரு. அதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் அவரை பிளாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. வே ஆஃப் அப்ரோச்சிங்னு ஒன்று இருக்கு. உங்க மேல நம்ம கிரிட்டிசைஸ் வைக்கிறோம்னா கரெக்டா பேசி நம்ம பண்ணலாம். நம்ம எமோஷனாகி பேசி கோவப்படுறதுனால நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது நான் புதுசா வர இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ வீடியோஸ் பண்றவங்களுக்கு தான் நான் சொல்றேன். எமோஷன்லயும் சரி இல்ல கோவத்துல வார்த்தை விடுறது வந்து எந்த விதத்திலுமே அது கரெக்ட் கிடையாது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அது கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.